இந்த ரிஷபராசிக்கு 7ஆம் இடத்தில் தற்போது குரு பகவான் நுழைவு கொண்டிருக்கிறார். அதனால் குரு பார்வை கோடி நன்மை என்று சொல்லுவது போல குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கிற இடத்திற்கு பலன் அதிகம். அந்த வகையில் குரு பார்வையில் இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசிக்காரர்கள் நண்பர்களாலும் பழகிய வட்டத்தினராலும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டு கூடுதல் நன்மைகளை அடைவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ரிஷபராசிக்கு தற்போது அஷ்டமச்சனி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த அஷ்டமச்சனியை கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்ற விதிவிலக்கின்படி நீங்கள் சனீஸ்வர பகவான் ஆஞ்சநேயர் சார்ந்த வழிபாடுகளை செய்து கொண்டால் இந்த அஷ்டமச்சனியுடைய தோஷத்தை குறைத்து கொண்டு அல்லது தவிர்த்து கொண்டு இந்த குருவின் பார்வை பலனை கூடுதலாக அனுபவிக்க முடியும். அடுத்து இந்த ரிஷபராசிக்கு குடும்பஸ்தானத்தில் மார்ச் 7ஆம் தேதிக்கு பிறகு ராகு பகவான் வந்து அமர்கிறார். இந்த குடும்பஸ்தானத்தை ஏற்கனவே சனி பகவான் பார்வை செய்து கொண்டிருக்கிறார். மார்ச் 7ஆம் தேதிக்கு பிறகு கேது பகவானும் குடும்பஸ்தானத்தை பார்வை செய்கிறார். இந்த அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அஷ்டமச்சனி பகவான் குடும்பஸ்தானத்தை பார்வை செய்து கொண்டிருந்ததால் இதுவரை குடும்ப உறுப்பினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கும் குடும்பத்தில் ஒருவராவது பேசாமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கும். மனஸ்தாபங்கள் மனச்சஞ்சலங்களெல்லாம் அதிகமாக இருந்திருக்கும். குடும்பத்திற்கான போதிய வருமானம் இல்லாமல் குடும்பம் பணவீக்கத்தில் சுழல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கிறது. தற்போது இந்த ராகு பேச்சையும் கேது பேச்சையும் சற்று ஆறுதலாக அஷ்டமச்சனியின் தோஷத்தை குறைப்பதாக கூடுதலாக அமைகிறது. குடும்பத்திற்கு புதிய வகையில் வருமான சேர்க்கை உண்டாவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இந்த ராகு பேச்சு மார்ச் 7ஆம் தேதிக்கு பிறகு குடும்ப உறுப்பினர்களுக்குள் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கி நன்மைகள் நடைபெறுவதற்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அடுத்து ரிஷப வீட்டிற்கு 3ஆம் இடத்தில் மார்ச் 7ஆம் தேதி வரை ராகு பகவான் உலவுகிறார். மற்றபடி 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பார்வை செய்கின்றன 3ஆம் இடத்தை. அந்த வகையில் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அடுத்து கல்வி ஸ்தானத்தின் 4ஆம் இடம் ரிஷப வீட்டிற்கு 4ஆம் இடத்தில் கிரகம் இல்லை. மாதாந்திர நாட்கிரகமான சந்திர பகவான் மட்டும் 2.5 நாட்கள் உலவுகிறார். மற்றபடி இந்த 4ஆம் இடத்தை சூரிய பகவான் மார்ச் 14ஆம் தேதி வரை பார்வை செய்கிறார். அதனால் கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். தேர்வுகளில் வெற்றி வகை சூட முடியும். அடுத்த கல்வியாண்டில் எதிர்பார்த்த துறையை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்வுகள் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த தேர்வுகளில் எதிர்பார்த்த முன்னேற்றங்களையும் எதிர்பார்த்த மதிப்பெண்களையும் எடுக்க முடியும். அந்த அளவிற்கு இந்த மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரை உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது. மாணவர்களுக்கு அரசியல் பிரமுகர்களுக்கும் கூடுதல் நன்மைகள் தரக்கூடியதாக இருக்கிறது. தொழிலில் முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. தொழில் சார்ந்த வகையில் பிரபலம் ஆவதற்கான அரசியல் தொழில் சார்ந்த வகையில் பிரபலம் அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அரசியல் தொழிலில் நீங்கள் மிக மிக முக்கிய நபராக வலம் வருவதற்கான வாய்ப்புகள், உங்களுக்கான அங்கீகாரம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் அதிகமாக இருக்கிறது. கலைத்துறையினருக்கு கூடுதல் நன்மைகள் உண்டாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. நீங்கள் ரிஷபராசிக்காரர், ரிஷபராசிக்கு கலைக்காரரான சுக்கிர பகவான் தான் ஆட்சி வீடு அதிகாரத்துக்குரிய கிரகம். அந்த உங்களுடைய ராசி அதிபதியான சுக்கிர பகவான் கோச்சார ரீதியாக இந்த ரிஷபராசிக்கு 9ஆம் இடத்திலும் 10ஆம் இடத்திலும் உலவுகிறார். அந்த வகையில் கூடுதல் நன்மைகள், தொழில் சார்ந்த அனுகூலங்கள்லாம் உண்டாவதற்கும் புதிய தொழில் வாய்ப்புகள் உண்டாவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. யோகத்துக்குட்பட்டு தான் இந்த ரிஷபராசிக்கான கோச்சாரம் விசேஷமாக இருக்கிறது. அடுத்து ரிஷபராசிக்கு 5ஆம் இடமான கன்னி வீட்டில் கிரகம் இல்லை. நாள் கிரகமான சந்திரன் மட்டும் அவ்வப்போது உலவுகிறார். மற்றபடி இந்த 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம். அந்த இடத்தினுடைய அதிபதி சூரிய பகவான், அந்த இடத்தினுடைய அதிபதி புத பகவான் ரிஷபராசிக்கு மாத ஆரம்பத்தில் மார்ச் 14ஆம் தேதி வரை மீன வீட்டில் நீச்சம் அடைந்து விடுகிறார். நீச்சம் ப்ளஸ் வக்ரம் அடைந்து விடுகிறார். அது தோஷம். அதனால் சுற்று வட்டாரம் பழகிய வட்டத்தில் கூடவே இருக்கக்கூடிய நபர்களிடமெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அல்லது அவர்கள் உங்களுடைய வருமானத்தை விரயமாக்கி விடுவார்கள். கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். தொழில் சார்ந்த முன்னேற்றங்களை அனுபவிக்க முடியும். அடுத்து ரிஷப வீட்டிற்கு 6ஆம் இடம் துலாம் வீடு. துலாம் வீட்டு அதிபதியான சுக்கிர பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்திலும் 10ஆம் இடத்திலும் உலவுவதால் கூடுதல் நன்மைகளெல்லாம் உண்டாவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. எதிரிகள் தொல்லை நீங்கும். போட்டி பொறாமைகள் படுபவர்களெல்லாம் அவர்கள் தான் பாதிக்கப்படுவார்களை ஒழிய உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. அந்த அளவிற்கு கடன் நோய் எதிர் சார்ந்த வகையில் எந்த பாதிப்பும் இல்லாத அளவிற்கு யோகமான ஒரு பலனை உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிர பகவான் தருகிறார். உங்களுடைய ராசி அதிபதி தான் 6ஆம் இடத்துக்கும் அதிபதி. ரிஷப வீட்டிற்கும் சுக்கிரன் தான் அதிபதி. 6ஆம் இடமான துலாம் வீட்டிற்கும் சுக்கிரன் தான் அதிபதி. அந்த 2 வீட்டிற்குமான அதிபதி
ரிஷபராசிக்கு 9ஆம் இடத்தில் 10ஆம் இடத்தில் உழவுவதால் அஷ்டமச்சனி தோஷங்களெல்லாம் தூள் தூளாக்கி விடுவார். அஷ்டமச்சனி மூலம் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத அளவிற்கு உங்களுடைய ராசிநாதனான சுக்கிர பகவான் 6ஆம் இடத்துக்கு அதிபதியான சுக்கிர பகவான் கூடுதல் யோகத்துடன் அபரிமிதமான யோகத்துடன் பாக்கியஸ்தானத்திலும் தொழில் ஸ்தானத்திலும் உழவுவதால் கூடுதல் நன்மைகளெல்லாம் பெற முடியும். யோகத்துக்கு உட்பட்டு தான் அமைந்திருக்கிறது. மேலும் இந்த ரிஷபராசிக்கு மார்ச் மாதம் 21ஆம் தேதி செவ்வாய் பகவான் பயிற்சி அடைஞ்சு ராசிக்கே வருவதால் இது இன்னும் கூடுதல் தைரியத்துடனும் செல்வாக்குடன் நீங்கள் வளம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அடுத்து இந்த ரிஷப வீட்டிற்கு 7ஆம் இடமான களத்திர ஸ்தானத்தில் நட்பு ஸ்தானத்தில் குரு பகவான் மார்ச் 29ஆம் தேதி வரை உழவுகிறார். மார்ச் 21ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் பகவான் அந்த 7ஆம் இடத்தை உங்கள் ராசிக்கு வந்து 7ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். கணவன் மனைவி சார்ந்த வகையில் இதுவரை இருந்திருக்கின்ற பிரச்சனைகள் பேசி தீர்க்கப்பட்டு இருவரும் சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. மனைவி மூலம் கணவனுக்கும் கணவன் மூலம் மனைவிக்கும் கூடுதல் வருமானம் லாபம் உண்டாவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. அஷ்டமச்சனி தோஷமெல்லாம் இந்த கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து இந்த குரு பார்வை செவ்வாய் பார்வை மார்ச் 21ஆம் தேதி முதல் மார்ச் 29ஆம் தேதி முடிய குரு செவ்வாய் நேருக்கு நேர் பார்த்து கொள்கிறார்கள். குரு மங்கள யோகம் நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் கணவன் மூலம் மனைவிக்கும் மனைவி மூலம் கணவனுக்கும் நட்பு வட்டத்தில் உள்ளவர்கள் மூலமெல்லாம் கூடுதல் நன்மைகளை அனுசரணைகளை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அடுத்து இந்த ரிஷபராசிக்கு 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம் அதிகாரஸ்தானத்தில் சனி பகவான் அஷ்டமச்சனியாக உழவி கொண்டிருக்கிறார். அந்த அஷ்டமச்சனி என்று நினைத்தால் அது அஷ்டமச்சனி தான், தோஷத்துக்கு உட்பட்டது தான். அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்பது போல தோஷத்துக்கு உட்பட்டதாக அமைந்துவிடும். அந்த அஷ்டமச்சனியை கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்ற விதிவிலக்கின்படி அணுகினால்தான், பரிகாரம் செய்து கொண்டால்தான் கூடுதல் நன்மைகளை எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்ட யோகங்களெல்லாம் உங்களுக்கு உண்டாகும். ரிஷப வீட்டிற்கு 8ஆம் இடத்தில் கேது பகவான் மார்ச் 7ஆம் தேதிக்கு பிறகு வருகிறார். அதேபோல் ராகு பகவான் 7ஆம் தேதிக்கு பிறகு பார்வை செய்கிறார். மார்ச் 29ஆம் தேதி குரு பயிற்சி அடைஞ்சு அதிசார பயிற்சியின் மூலம் குரு அந்த 8ஆம் இடத்திற்கு வருகிறார். அந்த வகையில் இந்த மாதம் இந்த 8ஆம் இடம் என்பது உங்களுக்கு சற்று விசேஷமான ஒரு முன்னேற்றங்கள் தரக்கூடிய யோகமான ஒரு இடமாக அமைகிறது. இதுவரை இருந்த தடைகளெல்லாம் நீங்கி இதுவரை இருந்த தடைக்கற்களெல்லாம் இனி படிக்கற்களாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதிகாரம் தேடி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இதுவரை உங்களை ஒதுக்கியவர்கள் புறக்கணித்தவர்களெல்லாம் உங்களை தேடி வந்து உறவு கொண்டாடுவதற்கும் உங்களால் பயனடைவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. உங்களை ஒதுக்கியவர்களுக்கு நீங்கள் உதவுவது உங்களுடைய மனநிலையை பொறுத்து இருக்கிறது. அந்த வகையில் இந்த 8ஆம் இடம் இந்த மாதம் மார்ச் மாதம் உங்களுக்கு அனுகூலமாகத்தான் இருக்கிறது. அடுத்து ரிஷபராசிக்கு 9ஆம் இடம் 9ஆம் இடத்தில் மாத ஆரம்பத்தில் சுக்கிர பகவான் உழவி கொண்டிருக்கிறார். இந்த 9ஆம் அதியான சனி பகவான் 8இல் மறைந்திருப்பது ஜாதகத்துக்கு தோஷத்துக்கு உட்பட்டிருந்தாலும் 9ஆம் இடத்தில் உழவக்கூடிய உங்களுடைய ராசி அதிபதி 9ஆம் இடத்தில் உழவுவதால் கூடுதல் நன்மைகள் உண்டாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. தந்தையை ஒத்தவர்கள் மூலமும் தந்தை வழி சார்ந்த பெண்கள் தந்தையோட அக்கா தங்கை இருந்தால் அக்கா தங்கை அல்லது அவர்களுடைய உறவு முறைகள் மூலமெல்லாம் கூடுதல் நன்மைகள் உண்டாவதற்கும் ஸ்திர சொத்து சேர்க்கைகள் வீடுமனை சம்பந்தப்பட்ட வசதி வாய்ப்புகள் நவீன வசதி வாய்ப்பு குடும்பத்திற்கு நவீன வசதி வாய்ப்பு உள்ள பொருட்கள் வீட்டு உபயோகப் பொருட்களாம் சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அடுத்து தொழில் ஸ்தானம் ரிஷபராசிக்கு 10ஆம் இடம் 10ஆம் இடத்தில் மாத பிற்பகுதியில் சுக்கிர பகவான் உழவுகிறார். மார்ச் 14ஆம் தேதி வரை சூரிய பகவான் உழவுகிறார். அந்த வகையில் தொழில் சார்ந்த அனுகூலங்கள் தினசரி வருமானம் கூடுதலாக வரும். மாதாந்திர வருமானம் உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. புதிய தொழில் யாரெல்லாம் புதிய தொழில் தேடுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் புதிய தொழில் வந்தமையும். நீங்கள் எதிர்பார்த்த தொழிலும் அமையும். அல்லது இதுவரை எவ்வளவோ தொழில் தேடி அலைந்துவிட்டோம், தற்போது கிடைக்கின்ற வேலையிலாவது சேர்ந்து விடுவோம் என்கிற அளவில் உங்களுடைய மனநிலை மாற்றமடைந்து கிடைக்கின்ற தொழில் சேருவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அந்த கிடைக்கின்ற தொழிலில் நீங்கள் சேர்ந்து கொண்டால் எதிர்காலம் இன்னும் சிறப்பாக இருக்கும். அந்த வகையில் அது உங்களுக்கு பிரயோஜனமாக அனுகூலமாகத்தான் இருக்கிறது. நீங்கள் நம்ம எதிர்பார்த்த தொழில் கிடைக்கவில்லை, வேறொரு தொழில் கிடைக்கிறது என்று நீங்கள் இணைந்தாலும் கவலைப்பட தேவையில்லை. அதன் மூலமும் உங்களுக்கு எதிர்காலத்தில் அந்த அனுபவம் உங்களுக்கு பயன் தரக்கூடியதாகத்தான் அமைகிறது. அந்த வகையில் தொழில் சார்ந்த யோகத்தை இந்த ரிஷபராசிக்காரர்கள் இந்த மார்ச் மாதத்தில் அனுபவிக்க இருக்கிறார்கள். அடுத்து 11ஆம் இடம் லாபஸ்தானம் வருமானம் லாபம் சேமிப்பு சம்பந்தப்பட்ட ஸ்தானம். அந்த இடத்தில் குடும்பஸ்தானாதிபதியான புத பகவான் 5ஆம் இடத்ததிபதியான புத பகவான் நீச்சம் அடைந்திருக்கிறார், வக்ரமும் அடைகிறார். அது ஜாதகத்திற்கு வருமான தடை உண்டு பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த வருமான தடை என்பது உங்களுடைய உழைப்பை தாண்டி இதர வகையில் வந்து கொண்டிருந்த வருமானங்கள் குடும்ப உறுப்பினர்களால் நீங்கள் சம்பாதிக்கிறீர்கள். அதை தாண்டி உங்களுக்காக உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அல்லது தெரிந்தவர்கள் உங்களுக்கு அன்றாட செலவுகளுக்காக பணம் தருவார்கள் அல்லவா, அவைகள் குறையும்.
மற்றபடி உங்களுடைய சொந்த வருமானம் அதில் தடை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்காது. அந்த வகையில் உங்களுடைய சுய வருமானம் அதிகரிக்கும். உங்களுக்கு இதர வகையில் வரக்கூடிய தினசரி வந்து கொண்டிருந்த பணம் வருமானம் அது தான் தடைப்படும். அதுவும் வக்ர பயிற்சியெல்லாம் வக்ர நிவர்த்தி அடைந்ததுக்கு பிறகு சுமூகமாக அந்த வருமானம் வந்து சேரும். சொந்த வருமானம் தடைபடுவதற்கான வாய்ப்பு கிடையாது. அடுத்து 12ஆம் இடம் விரயஸ்தானம். அந்த விரயஸ்தானத்தில் மார்ச் 21ஆம் தேதி வரை செவ்வாய் பகவான் உழவி கொண்டிருக்கிறார். ஆட்சி பெற்று ருஷக யோகம் பெற்று உழவுகிறார். அதனால் குடும்பத்தில் சுப செலவுகள் உண்டாவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இதுவரை இல்லாததை விட உங்களுக்கு கைமீறி அளவிற்கு நீங்கள் ஒரு சுப செலவை செய்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. தொழில் சார்ந்த முதலீடாக இருக்கலாம், அல்லது வீடு மனை சம்பந்தப்பட்ட முதலீடாக இருக்கலாம், அல்லது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த முதலீடுகளாக இருக்கலாம். அந்த வகையில் சுப முதலீடு செய்வதற்கும் சுப செலவு செய்வதற்கும் அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது. அந்த வகையில் இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் ரிஷபராசி பலன்களை தற்போது கேட்டுக்கொண்டீர்கள். இந்த ரிஷபராசிக்காரர்கள் மகாலட்சுமி வழிபாடு மேற்கொண்டால், இந்த மார்ச் மாதத்தில் மகாலட்சுமி தாயாருடைய வழிபாடு மேற்கொண்டால், அர்ச்சனை ரீதியாக அல்லது அபிஷேக ரீதியாக மகாலட்சுமி வழிபாடுகள் மேற்கொண்டால் இன்னும் கூடுதல் நற்பலன்களை பெற்று வாழலாம் என்று கடவுள் அருள் டிவியின் மூலம் வாழ்த்துகிறோம்.